வெல்கம் டு ஜானி வாட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பற்றினா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் டைட்டில் என்னெல்லாம் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் டைட்டிலில் எது அதோடைய பேசிக் இன்ட்ரொடக்ஷன், சப்ஜெக்ட் டைட்டிலோட ஒரு பேசிக் ஆஃப் இன்ட்ரொடக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு சப்ஜெக்ட் டைட்டில் வந்து நமக்கு சம்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து அதில் பார்த்தோன்னா BA 4201. இது வந்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக் ஃபார் டெசிஷன் மேக்கிங். இது நமக்கு சம் பேப்பர் தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா BA 4202 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் 50% சம் வரும் அண்ட் தென் 50% வந்து தேரி வரும். இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுமே வந்து ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். ஃபஸ்ட் செமஸ்டரை பேஸ் பண்ணி இது இப்போ நம்ம செகண்ட் வந்து பார்க்கும்பொழுது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பேசிக் ஆஃப் சம்ஸ் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தேரியுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பேசிக் ஆஃப் அக்கௌண்ட் நீங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயுமே உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஒரு கான்செப்ட் எல்லாமே வரும். தேர்ட் சப்ஜெக்டை பொறுத்தளவில் BA 4203 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் ஒரு ஹச்ஆராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் தான் ஒரு ஹச்ஆர் மேனேஜர். அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்குது, நீங்கள் ரெக்ரூட்டிங் எப்படியெல்லாம் பண்ணுவீங்க, ஒரு ஹச்ஆர்னால் யார், இந்த ஹச்ஆருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னெல்லாம் பவர் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் பார்ப்பீங்க. அண்ட் தென் ஃபோர்த் சப்ஜெக்டை பொறுத்தளவில் BA 4204 இது வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த பேசிக் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ், இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான இன்புட், அந்த இன்புட் வச்சு நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட் என்ன, இப்போ ஒரு மெட்டீரியல், மெட்டீரியல், லேபர் இவங்க எல்லாரையுமே வச்சு ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செய்யக்கூடிய அந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம என்ன ப்ராசஸில் பண்ணுறோன்றது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, இதை சார்ந்து சொல்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் தென் அடுத்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா BA 4205. இதோட சப்ஜெக்ட் டைட்டில் பிஸ்னஸ் ரிசர்ச் மெத்தட். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட். எதுக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புதுசாக நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அனாலிசிஸ் எல்லாமே ஒரு பேசிக் லெவலில் இருந்து ஒரு வைடாக நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான எல்லா ப்ராசஸுமே நீங்கள் இந்த சப்ஜெக்ட் டைட்டிலேருந்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். இந்த சப்ஜெக்ட்டும் இதோட ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட அதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே மேட்ச் தான். இந்த ரெகுலேஷனில் தான் இந்த சப்ஜெக்ட் டைட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இருக்குது. BA 4206. இது வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா BA 4207. இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு மேனேஜ்மெண்ட் பீப்புளாக நம்மளோட பிஸ்னஸில் பண்ணக்கூடிய எல்லா மார்க்கெட்டிங் ப்ராசஸ்மே, ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஒரு 4Ps சொல்லுவாங்க. ப்ராடக்ட் அண்ட் தென் அதுக்கான ப்ரைஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள், அதுக்கான ஒரு பிளேஸ், இதை மார்க்கெட்டிங், இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் டைட்டில் வந்து இருக்கும். இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் சரி அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை நல்லா லேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் டேலண்ட் வந்து இன்னுமே உங்களால் க்ரோ பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டைட்டில்ஸ் தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஆன்லைன் டியூஷன்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டியூஷன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.